بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. இப்போ நம்ம பார்க்க போற இந்த டாபிக் என்னன்னா ஆறாவது டாபிக். நம்ம ஃபர்ஸ்ட்ல குர்ஆன், ஹதீஸ், அகீதா, ஃபிக்ஹ், தாரீக், லுகத் ஆறாவது டாபிக். இதுல என்ன பார்க்க போறோம்னா அரபிக் லாங்குவேஜை ஈஸியா எப்படி கத்துக்கிறது அப்படிங்கறது தான் நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா இதுல பார்க்க போறோம். துருசுல் லுகத்தில் அரபியா அப்படிங்கிற கிதாப் இதை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதை ஃபர்ஸ்ட் லெசன் யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கும் அனுப்பியிருக்கேன். ஸோ இதையும் இன்ஷால்லா நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தோம். முதல் லெசன்ல என்ன அதனுடைய சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது இது என்ன, இது வீடு, இது வீடா, ஆமா இது வீடு அப்படின்னு இது அப்படிங்கிற வார்த்தையை வைத்து ஒரு அரபிக் சென்டென்ஸை நம்ம எப்படி உருவாக்கணும், அதே போல அந்த இவர் யார், இவர் மருத்துவர் அப்படின்னு அந்த ஹாதா அப்படிங்கிற வார்த்தையை வைத்து எப்படி சென்டென்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு நம்ம லாஸ்ட் லெசன்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லெசன்ல இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அது அப்படிங்கிற அந்த வார்த்தை அரபில தாலிக்க அப்படின்னு சொல்லப்படும். இந்த வார்த்தையை வைத்து தாலிக்க அப்படின்னா அது, இந்த வார்த்தையை வைத்து சென்டென்ஸை எப்படி மேக் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த லெசன்ல நம்ம பார்ப்போம். குர்ஆன்ல ஃபர்ஸ்ட், அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்தது சூரத்துல் பக்ரா. அதுல வருது அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாப். தாலிக்க பல இடங்கள்ல இந்த தாலிக்க அப்படிங்கிற வார்த்தை வருது. தாலிக்க அப்படின்னா என்ன மீனிங்? அது அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல சொன்னா தட் அப்படின்னு சொல்லலாம், அது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தூரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுவதற்கு இந்த தாலிக்க அப்படிங்கிறது யூஸ் ஆகும். நீங்க அநேகமா நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். தாலிக்க அப்படின்னா அது அப்படிங்கிற மீனிங். நம்ம இதை கத்துக்கிறதுக்கு நோக்கம் என்ன? இந்த அரபிக் லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு நோக்கம் என்னன்னா, மற்ற லாங்குவேஜை போல ஏதோ இது ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு அடிஷனல் லாங்குவேஜா நம்ம இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. இது நமக்கு குர்ஆனை நம்ம புரிந்து கொள்வதற்காக, குர்ஆன் ஓதும் போது புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த லாங்குவேஜை நம்ம கத்துக்கிறோம். ஸோ இதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, முக்கியத்துவம் கொடுத்து இதை தெரிஞ்சுக்கங்க. ஸோ தாலிக்க அப்படின்னு சொன்னா அது அப்படின்னு அர்த்தம். இதுல பாருங்க, இப்போ மா தாலிக்க, மா அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மா அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிற அர்த்தம். என்ன. மா தாலிக்க அது என்ன. தாலிக்க அது நஜ்முன். நஜ்ம் அப்படின்னு சொன்னா நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம். ஸ்டார். தட் இஸ் அ ஸ்டார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஹாதா மஸ்ஜித். இந்த ஹாதாங்கிறது லாஸ்ட் போன லெசன்ல பார்த்தோம். ஹாதா மஸ்ஜித், இது பள்ளிவாசல். வ தாலிக்க பைத்துன். வ அப்படின்னா மேலும் அர்த்தம். இந்த வா இருக்குல்ல, ஹர்கத் போடாம தான் இருக்கும். போக போக அது பழகிடும். அதிகமா பார்க்க பார்க்க, அதிகமா படிக்க படிக்க இன்ஷா அல்லாஹ் அது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். வ தாலிக்க மேலும் அது பைத்துன். பைத் அப்படின்னா வீடு. சோ ஹாதானா இது, தாலிக்க அப்படின்னா அது அப்படிங்கிற மீனிங். அதாலிக்க கல்புன் லா தாலிக்க கித்துன். இதுல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அதாவது நமக்கு இது அரபிக் படிக்கிறதுக்கும் இது பிராக்டிஸ் ஆயிடும். சரியா? அரபிக் நம்ம படிக்கிறதும் இதுல நமக்கு இதை பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது படிச்சு படிச்சு பிராக்டிஸ் பண்ணணும். உடனடியா நமக்கு வராது. பட் இதை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இன்ஷா அல்லாஹ் புரிய ஆரம்பிச்சிடும். அதாலிக்க கல்புன் கேள்வி வாக்கியம். இந்த ஆ இருக்குல்ல, அ அப்படிங்கிறது அதாவது கேள்வியா கேட்கும் போது இந்த அ அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க. அதாலிக்க கல், அது நாயா அப்படின்னு கேக்குறாங்க. லா இல்லை. தாலிக்க கித்துன், அது பூனை. கித் அப்படின்னா பூனை அப்படின்னு அர்த்தம். மா தாலிக்க அது என்ன. தாலிக்க சரீர். சரீர் அப்படின்னா கட்டில், காட் அப்படின்னு அர்த்தம். தாலிக்க சரீருன், அது கட்டில். மன் ஹாதா, மன் அப்படின்னா யாருன்னு அர்த்தம். மண்ணுனா யாருன்னு அர்த்தம். மன் ரப்புக்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல, மன் அப்படின்னா யார். மன் ஹாதா இது யாரு. வ மன் தாலிக்க மேலும் அது யார். இந்த இடத்துல இவர் அவர் அப்படிங்கிற மீனிங் நம்ம வச்சுக்கணும். மன் ஹாதா இவர் யார். வமன் தாலிக்க அது யார். ஹாதா முதர்ரிஸ். இங்க ஹாதான்னா இதுன்னு சொல்லாம இவர் அப்படின்னு சொல்லணும். ஹாதா முதர்ரிஸ், இவர் ஆசிரியர். ஆசிரியர் எப்படி இருக்காங்க, சுத்தி மாணவர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. வதாலிக்க இமாம், இவர் அதாவது அவர். வதாலிக்க இமாம், அவர் இமாம். இமாம்னா தொழுகை வைக்கக்கூடிய
ஒரு நபருக்கு சொல்லுவாங்க இமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதுல மா தாலிக்க அது என்ன? தாலிக்க ஹஜருன். ஹஜர் அப்படின்னா ஸ்டோன், கல்லுன்னு அர்த்தம். தாலிக்க ஹஜருன். அடுத்து ஹாதா சுக்கர், இது சுகர். சுக்கர் சுகர், சீனி. வதாலிக்க லபன், மேலும் அது லபன். லபன் அப்படின்னா பால். நார்மலா லபன் அப்படின்னா பழைய காலத்துல வந்து அதை வந்து பால் அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து லெபன் அப்படின்னா தயிருக்கு யூஸ் பண்றாங்க. கேர்டு, தயிருக்கு யூஸ் பண்றாங்க. பாலுக்கு வந்து ஹலீப் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. பிரச்சனை இல்ல. சோ லபனுன், லபன்னா பால். சோ சீனி கிட்ட இருக்கு, பக்கத்துல இருக்கிறதுக்கு ஹாதான்னு சொல்லுவாங்க. இது தூரத்துல இருந்தா அது. இந்த ஹாதாவுக்கு இவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், தாலிகவுக்கு அவர் அப்படின்னு சொல்லலாம், இடத்தை பொறுத்து. அடுத்து பாருங்க, ஹாதா ஹிசானுன், இது குதிரை. ஹிசான் அப்படின்னா என்ன? குதிரை. குதிரைக்கு பல பேர் இருக்குது. ஃபரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. சோ ஹிசான் அப்படின்னா குதிரை. வதாலிக ஹிமாருன், மேலும் அது கழுதை. தாலிக அப்படின்னா கழுதை அப்படின்னு அர்த்தம். அடுத்து தம்ரீன். இந்த தம்ரீன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இம்பார்ட்டன்ட் ஆனது. தம்ரீன் அப்படின்னா என்ன? இங்கிலீஷ்ல எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல பயிற்சி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எந்த அளவுக்கு நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு லெசன் புரியும். அதனுடைய சட்டங்கள் என்னங்கிறது நமக்கு ஈஸியா புரியும். ஓகே, இதுல பாருங்க, இயக்குற ஒரு தடவை நீங்க பாத்துட்டீங்கன்னா அதே தான் திரும்ப திரும்ப வரும். சோ ஒரு தடவை பார்த்து பழகிட்டோம்னா அடுத்தடுத்து ஈஸி ஆயிடும் இன்ஷா அல்லாஹ். இயக்குற அப்படின்னா ரீட் அப்படின்னு அர்த்தம், படி. வக்துப், வக்துப் அப்படின்னா எழுது அப்படின்னு அர்த்தம். எழுதுன்னா ரைட் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் உதாரணம் பாருங்க, ஹாதா சுக்கர் வதாலிக லபன். ஆக்சுவலா இங்க என்னன்னா ஹாதா சுக்கருன் அப்படின்னு இருக்கணும் இந்த இடத்துல. ஹாதா சுக்கர், இது சுக்கர் சீனி. வதாலிக அன், மேலும் அது லபன் பால். இரண்டாவது உதாரணம், மன் தாலிக, அது யார் அல்லது அவர் யார்? தாலிக இமாம், அவர் இமாம். அதாலிக கித், இந்த அ அப்படிங்கிறதுக்கு என்ன? கேள்விக்காக பயன்படுத்துவாங்க. அது புனையா? அந்த யா அப்படிங்கிறோம்ல, அதுக்கு தான் இந்த ஹம்சா யூஸ் பண்ணுவாங்க. சோ அதாலிக கித், அது பூனையா? லா, இல்லை. தாலிக கல்ப், அது நாய். கல்ப்னா நாய். அந்த காஃப மாத்திட்டோம்னா உள்ளமா மாறிடும், கல்புன்னு மாறிடும். சோ அது நாய். அடுத்து பாருங்க, மா ஹாதா, இது என்ன? ஹாதா ஹஜருன், இது கல். ஹஜர் அப்படின்னா ஸ்டோன், கல் அப்படின்னு அர்த்தம். அல் கலிமாத்துல் ஜதீதா, நியூ வேர்ட்ஸ். அல் கலிமாத் அப்படின்னு, அல் கலிமாத் அப்படின்னு சொன்னா வார்த்தைகள் அப்படின்னு அர்த்தம், வேர்ட்ஸ். அல் ஜதீதா அப்படின்னா நியூ, புதிய அப்படின்னு அர்த்தம். இமாம், இமாம் அப்படின்னு சொன்னா என்ன? அதான் இமாம்னா பள்ளிவாசல்ல தொலை வைக்கக்கூடிய ஒரு நபர், இமாம். ஹஜர் அப்படின்னா கல், ஸ்டோன். சுக்கர் சுகர், சீனி. லபன் பால். லபன்னா என்ன? பால். சோ இந்த லெசன் வந்து செகண்ட் லெசன். இது இந்த பாருங்க நான் எப்படி போட்டிருக்கேன்னு, லேர்ன் இஸ்லாம் ஆன்லைன் கோர்ஸ் 5, டாபிக் நம்பர் 5. சரி, இங்க ஆக்சுவலா 6 மாறணும், 6 இருக்கணும். லுகத், அரபிக் கிராமர், அதுல துருசுல் லுகத்தில் அரபியா, அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் டிஎல்ஏ அப்படின்னு சொல்லுவோம். டிஎல்ஏனா துருசுல் லுகத்தில் அரபியா. இது வந்து மொத்தம் 3 ஜுசு இருக்குது. 3 ஜுசுனா 3 வால்யூம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வால்யூம் J1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் வால்யூம், ஜுசு நம்பர் 1ன்னு அர்த்தம். லெசன் 2 இப்ப நம்ம பார்த்திருக்கிறது லெசன் 2.